ஹலோ வியூவர்ஸ். வெல்கம் டு மினிட் மிஸ்ட்ரி. இது கேசிநெட். சைபீரியாவோட ஊசியிலை காடுகளுக்கு நடுவுல இருக்கிற ஒரு சின்ன ஊர் அப்படின்லாம் சொல்லிட முடியாது. அங்கங்க வீடுகள் இருக்கிற ஒரு பகுதி. அந்த பகுதிக்கு நடுவுல பாத்தீங்கன்னா ஒரு ரயில் ரோடும் போகுது. அந்த ஒரு ரயில் ரோட்ல வழக்கமா எப்பயும் போற ட்ரெயின் அன்னைக்கு நைட்டும், அதாவது ஆகஸ்ட் 14, 1989 நைட்டும் அந்த ரயில் ரோட்ல போயிட்டு இருக்கு. அப்படி போற அந்த ரயில் ரோடுக்கு ரெண்டு சைட்லயுமே பாத்தீங்கன்னா அடர்ந்த காடுகள் தான் இருக்கும். அதுவும் இது ஆகஸ்ட் மாசம் அப்படின்றதுனால அந்த காட்டுப்பகுதியில் எல்லா இடத்துலயுமே பனிதான் கொட்டி கிடக்கு. சோ அப்படி அமைதியாவும் லோன்லியாவும் போயிட்டு இருக்கிற அந்த ஒரு ட்ரெயின்குள்ள இருக்க ட்ரெயின் கண்டக்டர் தூரமா ஒரு விஷுவலை பாக்குறாரு. அந்த விஷுவலை தூரமா இருந்து பாக்குறப்போ அவருக்கு ஒன்றும் பெருசா வித்தியாசம் தெரியல. சோ அதனாலேயே ட்ரெயின் முன்னாடி போயிட்டே இருக்கு. அப்படி போக 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 தான் பக்கத்துல அந்த விஷுவல் வர வர அவர் அறியாமலே அவருக்குள்ள ஒரு மிகப்பெரிய பயமும் தொற்ற ஆரம்பிக்குது. ஏன்னா இது வரைக்கும் எக்கச்சக்க தடவை இந்த ரூட்ல தான் அவர் ட்ரெயின்ல வந்துட்டும் போயிட்டு இருந்திருக்காரு. அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எந்த விதமான விஷுவலையும் அவர் பார்த்தது கிடையாது. ஆனா இன்னைக்கு அவர் பாக்குற அந்த ஒரு விஷுவல் இது வரைக்கும் அவரோட வாழ்நாளே பார்த்திராத கொஞ்சம் வித்தியாசமான வினோதமான ஒரு விஷுவலா இருக்கு. சோ அப்படி அவர் அன்னைக்கு பார்த்த அந்த விஷுவல் பின்னாட்கள்ல ரஷ்யாவோட மாடர்ன் ஹிஸ்டரியோட மிகப்பெரிய மிஸ்டரியா மாறப்போகுது அப்படின்றது அந்த டைம்ல அவருக்கு தெரியாது. சோ இன்னைக்கு வீடியோல ரஷ்யாவோட வரலாற்றுல மறக்கப்படாத ஒரு இன்சிடென்ட்டா பதிவான மாபெரும் மிஸ்டரியை தான் பார்க்க போறோம். சோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி போயிடலாம். கூடவே வாட்ஸ்அப் அண்ட் ஃபேஸ்புக் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இது 1989 ரஷ்யால இருக்கிற கேசிநெட் அப்படின்ற ஒரு வில்லேஜ். இந்த வில்லேஜ் அப்படின்னு சொல்லிட முடியாது, இது ஒரு சின்ன பகுதி அப்படின்னு தான் சொல்லியானோம். ஏன்னா நீங்க மேப் வழியா பார்த்தாவோட இந்த ஒரு பகுதி இருக்கு அப்படின்றது உங்களுக்கு மேப்ல இண்டிகேட்டே பண்ண முடியாத அளவுக்கு தான் ஒரு சின்ன பிளேஸா இருக்கும். ஏன்னா ஒரு வில்லேஜ் அப்படின்னு எடுத்தா அதுல குறிப்பிட்ட அளவுக்கு வீடு இருக்கணும் இல்லையா? ஆனா இந்த ஒரு பகுதியில அந்த அளவுக்கு பெருசா வீடு இருக்கவே இருக்காது. ஏன்னா அந்த காலகட்டத்தில் இந்த பகுதியில வாழ்ந்த மக்களோட எண்ணிக்கை மொத்தமே 24 தான் இருந்துச்சு. சோ ஒரு 24 பேர் மட்டுமே அந்த இடத்துல வசிக்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல ப்ராப்பரான ஏதாச்சும் ஒரு விஷயம் இருக்குமான்னு கேட்டா கண்டிப்பா இருக்காது இல்லையா? எஸ், அந்த பகுதிகளில் பெருசா கடைகளும் இருக்காது, வசதிகளும் இருக்காது. அங்க இருக்கிற ஒரே ஒரு விஷயம் அப்படின்னா இந்த 24 பேர் வசிக்கிற அங்கங்க இருக்கிற உங்களோட வீடுகளுக்கு நடுவுல போற ஒரே ஒரு ரயில் ரோடு தான். அந்த ஒரு ரயில் ரோடு பார்த்தீங்கன்னா ரஷ்யாவோட சைபீரியால இருக்கிற ஊசியிலை காடுகளுக்கு இடையில தான் போயிட்டு இருக்கும். அதாவது ரெண்டு பக்கமும் ஊசியிலை காடுகள் அடர்ந்து காணப்படுற அந்த பகுதிகளுக்கு நடுவுல தான் இந்த ரயில் ரோடும் போயிட்டு இருக்கும். என்னடா சொல்றீங்க, இப்படி அடர்ந்து காணப்படுற ஊசியிலை காடுகளுக்கு நடுவுல 24 பேர் வசிக்கிறாங்களா, அவங்க கூட அங்க போய் வசிக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா அதற்கான ஆன்சர் இதுலயே தான் இருக்கு. எஸ், அந்த ரயில் ரோடு போது பாத்தீங்கன்னா அந்த ரயில் ரோட மெயின்டைன் பண்ற மெயின்டெனன்ஸ் ஒர்க்கர்ஸ் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களோட குடும்பங்கள் மட்டும்தான் இந்த ஒரு சின்ன பகுதியில வசிக்கவே செய்யறாங்க. சோ இப்படிப்பட்ட இந்த ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட பகுதியில மேக்ஸிமம் எப்பயுமே வருடம் முழுக்க கோல்டு மட்டும்தான் நிலவவே செய்யுமா. ஏன் சம்மர் டைம்ல கூட பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு பெருசா வெயில் அடிக்கவே அடிக்காதான். சூரியன் வந்துச்சு அப்படின்னா அது ரொம்பவே மறைஞ்சிரும் அப்படின்னு சொல்றாங்க. சோ அதனாலே வருடம் முழுக்கவே இங்க ஒரு மாதிரி குளோடியான தினத்துல குளிர்ற மாதிரியான கிளைமேட் தான் எப்பயுமே நிலவவும் செய்யுமா. அதுலயும் இந்த இன்சிடென்ட் நடந்த இந்த காலகட்டம் ஆகஸ்ட் மாசம், இது இயர் எண்ட் அப்படின்றதுனாலயே அங்க அளவுக்கு அதிகமா பனி விழுந்துதான் காணப்படுது. சோ அதனாலேயே இந்த ரயில் ரோடுக்கு ரெண்டு பக்கம் இருக்கிற அந்த காடுகள்ல எங்க பார்த்தாலும் பனி பொழிந்துதான் காணப்படவே செய்யுது. சோ இப்படி எங்க பார்த்தாலும் பனி பொழிந்து காணப்படுற அந்த ஒரு டைம் இன்னும் கொஞ்சம் எக்ஸாக்டா சொல்லணும் அப்படின்னா ஆகஸ்ட் மாசம் 14, 1989 வருடம் நள்ளிரவு 1:40 மணி. அந்த ஒரு டைம்ல எங்க பார்த்தாலும் இந்த ரயில் ரோடுக்கு ரெண்டு பக்கமும் பனி பொழிஞ்சிட்டு இருக்கிற சமயத்துல வழக்கமா எப்பயுமே டிராவல் பண்ற ஒரு ட்ரெயின் வந்துட்டு இருக்கு. அதுதான் ஃப்ரைட் ட்ரெயின் 2008. இது இப்ப எதை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கேசிநெட் ஸ்டேஷனை நோக்கி தான் போயிட்டு இருக்கு. அப்படி போயிட்டு இருக்கிற இந்த ட்ரெயின் சின்ன ட்ரெயின் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் கிடையாது. இது ஒரு லென்த்தியஸ்ட் ட்ரெயின் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த ட்ரெயின்ல மட்டும் கிட்டத்தட்ட 70 கேரேஜஸ் இருக்கு. அந்த 70 கேரேஜஸ் ஃபுல்லாவே பொருட்கள் ஏற்றப்பட்டிருக்கு. சோ இவ்வளவு நீளமான இந்த ஒரு ட்ரெயினை பார்த்தீங்கன்னா 2 பேர் ஓட்டிட்டு இருக்காங்க. அதாவது 2 ரயில் ரோடர்ஸ் ஓட்டிட்டு இருக்காங்க. அந்த 2 பேருமே அண்ணன் தம்பி தான். அவங்களோட பேரு வாடிம் அண்ட் இகோர் சூப்பர்னென்கோ. இவங்க 2 பேருக்கு இப்ப அவங்க ஓட்டிட்டு போயிட்டு இருக்க இந்த ரயில் ரோடு பொது ரோடா அப்படின்னு கேட்டா அதுதான் கிடையாது. இவங்க அடிக்கடி வந்துட்டு போன ஒரு சலிச்சு போன ரயில் ரோடு தான் இந்த ஒரு ரோடு. சோ அதனாலேயே இந்த ரோட்ல ஜாலியா அவங்க ட்ரெயினை ஓட்டிட்டு போயிட்டு இருப்பாங்க. அப்படிதான் அன்னைக்கு நாள்லயும் ஓட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. அதுவே ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட பகுதி அப்படின்றனால அந்த அளவுக்கு பெருசா இடையூறுகள் இருக்காது அப்படின்றதுனாலயே இவங்க அந்த பகுதியில் ட்ரெயின் ஓட்டிட்டு போறப்ப அவங்க எந்த அளவுக்கு ஸ்பீடா ஓட்டிட்டு போவாங்களோ அந்த அளவுக்கு ஸ்பீடா தான் ஓட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்படிதான் அன்னைக்கும் ஓட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கப்பதான் திடீர்னு ஒரு இடத்துல இவங்க 2 பேருமே தூரம் ஏதோ ஒரு விஷுவல் வித்தியாசமா தெரியறத பாக்குறாங்க. அந்த விஷுவலும் பார்த்தீங்கன்னா ரயில் ட்ராக் மேலே தான் இருக்கு. அதை பார்க்கறதுக்கு நார்மலான ரெகுலரா பார்க்குற ஒரு விஷுவல் மாதிரியே இல்ல, அது ரொம்ப வித்தியாசமான ஒரு விஷுவலா இருக்கு. ஸோ அதுவே அவங்க 2 பேருக்கு ஒரு விதமான பயத்தை கிரியேட் பண்ணுது. ஏன்னா அத்தனை தடவை இந்த ட்ராக்ல அவங்க வந்துட்டு போயிருக்காங்க. அப்படி போறப்ப இந்த மாதிரியான ஒரு விஷுவலை என்னைக்குமே அவங்க பார்த்தது கிடையாது. ஸோ அன்னைக்கு அதை வித்தியாசமா பார்த்த உடனே வதிம் கொஞ்சம் கூட யோசிக்காம ஃபர்ஸ்ட் ஹார்ன் அடிக்கிறப்ப இன்னொரு பக்கம் எமர்ஜென்சி பிரேக்கையும் அப்ளை பண்றாப்ல. ஆனா என்னத்த ஒரு எமர்ஜென்சி பிரேக் அப்ளை பண்ணாலும் ட்ரெயின் ஸ்பீடா போயிட்டு இருக்கு இல்லையா? ஸோ அதனாலேயே சடனா அந்த ட்ரெயின் நிக்கவே இல்லை. கொஞ்சம் தூரம் தள்ளி போய் தான் நிக்கிற
ஸ்டேஜ்ல போயிட்டே இருக்கு. அப்படி போயிட்டு இருக்கப்பயே அவங்க 2 பேருக்கும் நல்லாவே தெரிஞ்சது இந்த ட்ரெயின் நிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த ட்ராக் மேல கிடக்கிற வினோதமான விசுவலை இந்த ட்ரெயின் ஏத்திரும் அப்படின்றது. இவங்க எதிர்பார்த்த மாதிரி அந்த ட்ரெயின் அந்த விசுவலை ஏத்துனதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் தூரம் தள்ளி போய் நிக்கவே செய்யுது. அப்படி நின்ற உடனே இவங்க 2 பேருமே கொஞ்சம் கூட யோசிக்காம கைபல கெடுத்துட்டு அந்த நள்ளிரவுல அந்த ட்ரெயின்ல இருந்து கீழே இறங்கி அந்த விசுவல் கடந்த இடத்துக்கு ஓடுறாங்க. அப்படி ஓடுறப்ப அவங்க மைண்ட்ல என்னென்னமோ ஓடிட்டு இருக்கு. ஒருவேளை அந்த காட்டுக்குள்ள இருக்கிற ஏதாச்சும் ஒரு விலங்கு இந்த பக்கம் வந்திருக்கும், அதை நம்ம ஏத்திட்டோமோ, இல்லன்னா காட்டு பகுதியில இருந்து ஏதாச்சும் மரங்கரம் சாஞ்சு இந்த ரயில் ட்ராக்ல விழுந்துருச்சு, அதை ஏத்திட்டோமா, இல்லன்னா குப்பை குப்பையை அடைச்சு வச்ச ஒரு சாக்கு பைய ட்ராக்ல போட்டுருந்துருக்கானுங்களோ, அது மேல நம்ம ஏத்திட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு பலவிதமான தாட்ஸ் அவங்க மைண்ட்ல ஓடிட்டே இருக்க. அந்த மைண்ட் செட்டோடயே அந்த விசுவல் இருக்கிற பிளேஸ்க்கு ஓடி அதுக்கு பக்கத்துல நெருங்குறாங்க. அப்படி நெருங்கி போய் அந்த விசுவலை பார்த்த அந்த ஒரு தருணத்திலேயே அவங்க முடிவு பண்ணிடுறாங்க, இந்த விசுவல் வாழ்நாள் முழுக்க நம்மளோட மெமரிஸ்ல இருந்து அழியவே அழியாது அப்படின்றத. அன்னைக்கு நாள் அவங்க பார்த்த அந்த ஒரு விசுவல் பின் நாட்கள்ல ஒட்டுமொத்த ரஷ்யாவையும் ஒரு உள்ளுக்க போகுது அப்படின்றது அந்த விசுவலை பார்க்குற அந்த தருணத்துல அவங்க 2 பேருக்குமே தெரியாது. சோ அப்படி அவங்க என்ன விசுவலை பார்த்தாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஸ்ட்ராங்கா வியூவர் டிஸ்கஷன் அட்வைஸ் பண்ணிடுறோம். சோ இந்த ஒரு சின்ன பகுதியை கேட்கறது உங்களே தனிப்பட்ட விருப்ப உரிமை தான். எஸ், அந்த இடத்துல அவங்க என்ன பார்த்தாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஆங்காங்க சிதறி கிடந்த எக்கச்சக்கமான கைகள், எக்கச்சக்கமான கால்கள் மற்றும் மனித உடலோட பாகங்களை தான் பார்த்தாங்க. இதை பார்த்தோன்னே அவங்க 2 பேரும் ஷாக் ஆகி உறைஞ்சே போறாங்க. இங்க என்னதான் நடந்திருக்கு அப்படின்றது அவங்களுக்கு சுத்தமா புரியவும் இல்ல. உடனே பதட்டத்தோடய கொஞ்சம் தூரமா இருந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்றாங்க. போலீஸ் இந்த தகவலை கேட்டு அந்த இடத்துக்கு விரைந்து வர்றாங்க. அப்படி அவங்க வர்றதுக்குள்ளேயே இந்த ட்ரெயினோட எமர்ஜென்சி பிரேக் சவுண்டை கேட்டு அக்கம் பக்கத்துல இருந்த வீட்டுல தூங்கிட்டு இருந்த மக்கள் எல்லாரும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. வர்றதோட மட்டும் இல்லாம அவங்களும் இந்த இன்சிடென்ட்டை பார்த்து ஷாக்ல உறைஞ்சு போயிடுறாங்க. சோ இப்படி எல்லாரும் ஷாக்ல இருந்துட்டு இருக்கப்ப போலீஸ் அந்த இடத்துக்கு வர்றாங்க. வர்றதோட மட்டும் இல்லாம அங்க கிடந்த எல்லா உடல் பாகங்களையும் கலெக்ட் பண்ணி அதை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி விடுறாங்க. அப்படி அனுப்பிவிட்ட கையோடய விசாரணையை ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா போலீஸ் இந்த சைடு விசாரணையை தீவிரப்படுத்துறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் அந்த ட்ரெயின் ஆக்சிடென்ட்ல இறந்தவங்க எத்தனை பேரும் அவங்க யார் யார் அப்படின்ற டீட்டெயில்ஸை வெளியிடுறாங்க. அதன்படி பார்க்குறப்ப இறந்தவங்களுடைய எண்ணிக்கை மொத்தம் 7. அவங்க எல்லாருமே மெஸ்டூரேஸ் சென்ஸ் அப்படின்ற ஒரு குறிப்பிட்ட இனத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் டீட்டெயில்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இப்படி இந்த ஒரு டீட்டெயில்ஸ் ஹாஸ்பிட்டல் தந்த உடனே இறந்தவங்க யார் அப்படின்றத கண்டுபிடிக்கிற பணியில போலீஸ் தீவிரமா இறங்குறாங்க. அப்படி இறங்குறதோட பலனா அந்த 7 பேரோட நேமே போலீஸ் கண்டுபிடிக்க செய்றாங்க. அவங்களுடைய பேரை டிஸ்பிளே பண்றோம், நீங்களே பார்த்துக்கோங்க. இந்த 7 பேர்ட்டையுமே இருந்த ஒற்றுமையான விஷயமே என்னன்னு பாத்தீங்கன்னா, இவங்க எல்லாருமே ஒரே சமூகத்தை சேர்ந்தவங்க. அது மட்டும் கிடையாது, இவங்க எல்லாருக்குமே 15 வயசு தான். சோ இந்த ஒரு விஷயம் தான் போலீஸ்க்கே ஒரு புரியாத புதிரா மாறுது. ஏன்னா அந்த நள்ளிரவுல ரொம்ப தூரமா வசிக்கிற ஒரே சமூகத்தை சேர்ந்த இந்த 7 பசங்க இந்த இடத்துக்கு எப்படி வந்தாங்க அப்படின்றதான் போலீஸ்க்கு இந்த ஒரு மிகப்பெரிய டவுட்டாவே இருக்கு. சோ அதை கண்டுபிடிக்கிறதுக்காக அடுத்த கட்ட விசாரணையை மேற்கொள்றாங்க. அந்த விசாரணையோட பலனாம் இந்த 7 பசங்களும் இந்த அடர்ந்த காட்டுக்குள்ள இருக்கிற செடார் கோன்ஸை பறிக்கிறதுக்காக தான் வீக்கெண்ட் ட்ரிப்பா வந்திருக்காங்க. அப்படி வந்தவங்க செடார் கோன்ஸை பறிச்சுட்டு வீட்டுக்கு திரும்புறப்ப இவங்க போட்டு வச்சிருந்த பிளான்ல ஒரு சின்ன தவறும் நடக்குது. அதாவது இவங்க செடார் கோன்ஸை பறிச்சுட்டு நைட் 10:39 போல கேசினர் ஸ்டேஷன்ல ட்ரெயினை போய் பிடிச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளானை போட்டு வச்சிருந்திருக்காங்க. ஆனா இவங்க அவங்க வேலையை முடிச்சுட்டு வர்றதுக்குள்ளேயும் அந்த ட்ரெயின் அந்த ஸ்டேஷன்ல இருந்து கிளம்பி போயிருது. சோ அந்த ட்ரெயினை மிஸ் பண்ணனால அடுத்த ட்ரெயின் வர வரைக்கும் இவங்க வெயிட் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் கிரியேட் ஆகுது. அப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்கப்ப தான் இவங்க பகல் ஃபுல்லா அந்த காட்டுக்குள்ள அலைஞ்ச டயர்லயே அந்த ரயில் ட்ராக் மேலே இந்த 7 பேரும் படுத்து தூங்கிட்டாங்க. அப்படி இவங்க தூங்குனப்பதான் நம்ம முன்னாடி பார்த்தோம் பாத்தீங்கன்னா அந்த ஃப்ரைட் ட்ரெயின் 2008 அந்த ட்ரெயினும் வந்திருக்கு. அப்படி வந்து அந்த ட்ரெயின் ரயில்வே ட்ராக் மேல படுத்துட்டு இருந்த இந்த 7 பேர் மேலே ஏறவும் செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முதல் கட்ட விசாரணையில போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க. இதை கண்டுபிடிக்கிறதோட மட்டும் இல்லாம அடுத்த சில நாட்கள்லயே பாத்தீங்கன்னா இந்த விபத்து நடந்த இடத்துல இருந்து கிட்டத்தட்ட 250 மீட்டர் தள்ளி இந்த 7 பேரோட பேக்கையும் கண்டுபிடிக்கிறாங்க. அந்த 7 பேக்கும் பாத்தீங்கன்னா ஒரே ரோவா அடுக்கி வைக்கவும் பட்டிருக்கு. சோ இப்படி இந்த பேக் ரோவா அடுக்கி வச்சதை பார்த்தோன்னே எல்லாருக்கும் ஒரு டவுட் வருது. ஒருவேளை வினோதமான சடங்கு செய்யறதுக்காக இவங்க ரயில்வே ட்ராக்ல வந்து படுத்துட்டாங்களா அப்படின்ற தாட்டையும் எக்கச்சக்கம் பேருக்கு தரவும் செய்து. இப்படி ஒரு பக்கம் இவங்க டயர்ல ரயில்வே ட்ராக் மேல வந்து படுத்தனால்தான் ரயில் வந்து ஏத்திருச்சுன்னு சில பேரும், இன்னொரு பக்கம் இவங்க ஏதோ ஒரு வினோதமான சடங்கை பண்ணிருக்காங்க, அந்த சடங்கோட வெளிப்பாடா தான் இவங்க ரயில்வே ட்ராக்ல வந்து படுத்து இறக்கவே செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் சில பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்படி அக்கம் பக்கத்துல இருக்க ஊர் மக்கள் எல்லாரும் மாத்தி மாத்தி பேசிட்டு இருந்த அந்த ஒரு டைம்ல அந்த ட்ரெயினை ஓட்டிட்டு வந்த பிரதர்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க போலீஸ்ட்ட வந்து ஒரு விஷயத்த சொல்றாங்க. சார், நீங்க இனிஷியல் ரிப்போர்ட்ல கண்டுபிடிச்ச மாதிரி அவங்க டயர்டாயெல்லாம் ரயில்வே ட்ராக்ல தூங்கவே இல்லை சார். ஏன்னா அப்படி அவங்க தூங்கிருந்தாங்க அப்படின்னா நாங்க ட்ரெயின் அவங்களுக்கு பக்கத்துல கொண்டு வரப்ப ஹார்ன் பண்ணோம். அப்படி ஹார்ன் அடிச்சப்ப அந்த 7 பேர்ல ஒருத்தவங்க கூட அந்த சத்தத்தை கேட்டு எந்திரிக்கவும் இல்ல. இதுக்கெல்லாம் மேல அந்த 7 பேரோட உடம்புலையும் சின்ன அசைவு கூட இல்ல சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இவங்க சொன்ன இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் இந்த கேஸவே தலைகீழ புரட்டி போடவும் ஆரம்பிக்குது. ஏன்னா இது நாள் வரைக்கும் போலீஸா இருந்தாலும் சரி மக்களா இருந்தாலும் சரி என்ன நினைச்சிட்டு இருந்தாங்க, ஏதோ டயர்ல வந்து பசங்க ரயில்வே ட்ராக்ல தூங்கிட்டாங்க போல, அதனாலதான் ட்ரெயின் வந்து ஏத்திருச்சு போல அப்படின்னு தான் நினைச்சிட்டு
நினைச்சிட்டு இருந்தாங்க. அப்படி அவங்க நினைச்சிட்டு இருக்கப்ப இவங்க வந்து இப்படி சொன்ன இந்த ஸ்டேட்மெண்ட் இந்த கேஸவே தலைகீழா மாத்தவும் ஆரம்பிக்குது. ஆனா என்னதான் மாத்தினாலும் இவங்க சொன்ன மாதிரி வேற வழியில அந்த பசங்க இறந்துருந்தாங்க அப்படின்னா அதை சப்போர்ட் பண்றதுக்கு எந்த ப்ரூஃபும் இல்ல, எந்த எவிடன்ஸும் இல்ல. சோ அதனாலே இந்த பசங்க ஆக்சிடென்ட்ல தான் இறந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் இந்த கேஸை க்ளோஸ் பண்ணவும் செய்றாங்க. ஆனா என்னதான் போலீஸ் இது வெறும் ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸை க்ளோஸ் பண்ணாலும் அந்த இறந்து போன 7 பேரோட பெற்றோர்கள் இது ஆக்சிடென்ட் அப்படின்றத ஏத்துக்கவே மாட்டேன்றாங்க. அதுக்கு முக்கியமான காரணங்களும் சில காரணங்கள் இருக்கு. ஏன்னா அந்த ட்ரெயினை ஓட்டின 2 பேர் என்ன சொல்லியிருந்தாங்க, நாங்க பக்கத்துல வந்து ஹார்ன் அடிக்கிறப்பையும் அந்த ரயில் ரோட்ல இருந்த உருவங்களுக்கு எந்த விதமான அசைவும் இல்ல, அவங்க எந்திரிக்க கூட இல்ல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சோ அந்த விஷயத்துல தான் பாத்தீங்கன்னா அந்த பெற்றோர்கள் எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய சந்தேகம் கிரியேட் ஆகுது. ஏன்னா அந்த இறந்து போன 7 பேருமே பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபிட்டான பாடி இருக்கிற 15 வயசு பசங்க. அப்படி இருக்கிற அந்த பசங்க டயர்டாகி போய் ட்ரெயின் ரோட்ல தான் படுக்கணும் அப்படின்ற அவசியமும் கிடையாது. அப்படி படுத்திருந்தாலும் ட்ரெயினோட ஹார்ன் சவுண்ட் அவ்வளவு சத்தமா கேட்கறப்ப அவங்க எந்திரிக்காம இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. சோ அதன்படி பாக்குறப்ப இவங்க அசைவே இல்லாம அந்த ரயில் ரோட்ல படுத்து கடந்திருக்காங்க அப்படின்னா இவங்களை ஆல்ரெடி கொன்றுதான் அந்த ரயில் ரோட்ல வந்து யாரோ போட்டுட்டு போயிருந்திருக்கணும். அதனாலதான் அவ்வளவு பெரிய ஹார்ன் சவுண்ட் கேட்டும் எந்திரிக்காம இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த 7 பேரோட பெற்றோர்களும் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. குற்றச்சாட்டு வைக்கிறோட இல்லாம மறுபடியும் இந்த கேஸை ரீஓபன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸை இன்சிஸ்ட் பண்ணவும் செய்யறாங்க. ஆனா என்னதான் இவங்க இந்த மாதிரி இன்சிஸ்ட் பண்ணாலும் போலீஸ் தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க சொல்ற மாதிரி இவங்க ஆல்ரெடி கொன்று வந்து இங்க போட்டிருந்தாங்க அப்படின்னா இவங்களோட உடம்புக்குள்ள பாய்சன் லாட்னா மது கலந்துருக்கணும் இல்லையா. ஆனா அந்த மாதிரியான எந்த விதமான போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் எங்களுக்கு வரவே இல்ல. சோ அதன்படி பாக்குறப்ப அவங்க டயர்ல தாங்க படுத்து தூங்கி இருக்கணும், அந்த டைம்ல தான் ட்ரெயின் நேத்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸை ரீஓபன் பண்ணவே மாட்டேன்றாங்க. ஆனா எனக்கு தான் போலீஸ் இதை பெருசா எடுத்துக்கல அப்படின்னா பேரண்ட்ஸ் இதை விடுற மாதிரி தெரியல. மறுபடியும் போலீஸ்ட போய் இன்சிஸ்ட் பண்ணதான் செய்யறாங்க. ஆனா என்னதான் பேரண்ட்ஸ் இந்த மாதிரி இன்சிஸ்ட் பண்ணாலும் போலீஸும் பாத்தீங்கன்னா இதை தட்டி கழிச்சிட்டு டைம் தான் ஓட்டுறாங்களே தவிர இந்த கேஸ் மேல எந்த விதமான ஆர்வமும் காட்டவே மாட்டேன்றாங்க. சோ அதனால ஒரு ஸ்டேஜுக்கு மேல பேரண்ட்ஸ் எல்லாருமே செம்ம வெறுப்பாயிடுறாங்க. இதுக்கு மேலே நம்ம போலீஸ் மட்டும் போயிட்டே இருந்தோம் அப்படின்னா இது வேலைக்கு ஆகாது, நம்ம பேசாம இதை மேலிடத்துக்கு தெரிவிச்சோம் அப்படின்னா அந்த சில நம்மளுக்கு ஹெல்ப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டாவே ஒரு லெட்டர் எழுதி மிகப்பெரிய இடத்துக்கு அனுப்புறாங்க. அந்த இடம் வேற எதுவும் கிடையாது, ரஷ்யாவோட பிரசிடென்ட்டுக்கு. ரஷ்யாவோட பிரசிடென்ட்டுக்கு எங்களுக்கு நீதி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு லெட்டர் எழுதி அனுப்புறாங்க. அது எப்ப அனுப்புறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 1991 வருஷம் அனுப்புறாங்க. அதாவது இந்த இன்சிடென்ட் நடந்து 2 வருடங்கள் கழித்து இந்த லெட்டர் அனுப்புறாங்க. ஆனா எனக்கு தான் இப்படி 2 வருடங்கள் கழித்து எங்களுக்கு நீதி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி லெட்டர் எழுதி பிரசிடென்ட்டுக்கு அனுப்புனாலும் இவங்க இந்த மாதிரி லெட்டர் அனுப்புற இந்த ஒரு சமயம் கரெக்டான ஒரு சமயம் அப்படின்னு கேட்டா அது கிடையாது அப்படின்னு தான் சொல்லியானோம். ஏன்னா அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த சோவியத் யூனியனுமே உடைஞ்சு போய் தனித்தனியா பிரிஞ்சு போயிட்டு இருந்த காலகட்டம். சோ அந்த சமயத்துல ரஷ்யாவே பாத்தீங்கன்னா ஒரு உச்சக்கட்ட டென்ஷன்ல இருந்துட்டு சோ அவ்வளவு பெரிய பிரச்சனையில இருக்கிறப்ப இந்த மாதிரி ஒரு சின்ன லெட்டர் கிடைச்சு இந்த கேஸை கன்சிடர் பண்ணுங்கன்னு சொன்னா ரீஓபன் பண்ணவா செய்வாங்க. ஏன்னா நாடே கொழுந்து விட்டு எரிஞ்சிட்டு இருக்கப்ப இந்த கேஸ்லாம் இதுக்கெல்லாம் சொல்லிட்டு தூக்கி போட தானே செய்வாங்க. சோ இந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த லோக்கல் போலீஸா இருந்தாலும் சரி, அங்க இருந்த லோக்கல் பீப்புளா இருந்தாலும் சரி, எல்லாருமே அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா இவங்க நினைச்சிட்டு இருந்ததுக்கு அப்படியே மாறாங்க, வேற விதமா ஒரு மிராக்கிள் நடக்குது. எஸ், இவங்க அனுப்பின இந்த ஒரு லெட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு ஹையர் ஆபீசர் ஒருத்தோட கைக்கு கிடைக்குது. அப்படி கிடைச்ச உடனே அவர் இந்த லெட்டரை தூக்கி போடுவார் அப்படின்னு நினைச்சா அந்த லெட்டரை படிச்சு பார்த்த உடனே என்னடா அது இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கா, அப்ப இந்த கேஸை நம்ம உடனே ரீஓபன் பண்ண சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இந்த கேஸை ரீஓபன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணவும் செய்யறாரு. அது கூடயே சேர்த்து 2 ஸ்பெஷல் ஆபீசரை நியமிச்சு நீங்க உடனே அந்த இடத்துக்கு போயிட்டு இந்த கேஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை அந்த பிளேஸ்க்கு அனுப்பி விடவும் செய்யறாரு. அந்த 2 பேரோட பேர் தான் விளாடிமிர் அண்ட் யூரி. சோ இந்த மாதிரி இந்த 2 பேர் இந்த கேஸ் ரீஓபன் பண்ண வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்வெஸ்டிகேட்டர் அந்த ஊருக்கு போய் நின்ன உடனே அங்க இருந்த ஒட்டுமொத்த மக்களுமே மிரண்டு போனாங்க அப்படின்னு தான் சொல்லியானோம். அது மட்டும் கிடையாது, யாருமே எதிர்பாராமல் நிகழ்ந்த எந்த ஒரு மிராக்கலான விஷயம் தான் இந்த கேஸ்ல ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையாவும் அமையவும் செஞ்சுச்சு. திருப்பு முனையா அமைஞ்சிச்சு அப்படின்றதுக்காக இவங்க வந்த உடனே இந்த கேஸை சால்வ் பண்ணி முடிச்சிட்டாங்களா அப்படின்னு கேட்டா அதுதான் கிடையாது. ஏன்னா இந்த இன்சிடென்ட் நடந்து 2 வருஷம் ஆயிடுச்சு இல்லையா. சோ 2 வருஷம் ஆனாலே எவிடன்ஸ் எல்லாமே மேக்ஸிமம் எரேஸ் ஆயிருக்கும் இல்லையா. சோ அதனால இந்த கேஸை சால்வ் பண்றதுன்றது அவ்வளவு ஈஸியான விஷயம் கிடையாது. இவங்க சால்வ் பண்ணவும் மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அங்க இருந்த லோக்கல் பீப்புள் எல்லாருமே நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா என்னதான் லோக்கல் பீப்புள் அப்படி நினைச்சாலும் அந்த இறந்து போன 7 பேரோட பெற்றோர்கள் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க இந்த 2 பேர் மேல அளவுக்கு அதிகமான நம்பிக்கையை வைக்கிறாங்க. ஏன்னா அது வரைக்கும் இந்த கேஸை விசாரிச்சுட்டு இருந்ததெல்லாம் யாரு, அங்க இருந்த லோக்கல் போலீஸ் தானே. அவங்க இந்த கேஸுக்கு பெருசா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதனாலதான் பெருசா விசாரிக்காம விட்டுட்டாங்க. ஆனா இந்த 2 பேரு ரஷ்யாவோட ஹையர் பொறுப்புல இருக்கிற மிகப்பெரிய டிடெக்டிவ்ஸ். சோ இவங்க இந்த கேஸை கண்டிப்பா விசாரிச்சு நம்ம பசங்க எப்படி இறந்தாங்கன்றத கண்டுபிடிச்சு சொல்லுவாங்க அப்படின்ற உச்சக்கட்ட நம்பிக்கையில இருக்காங்க. இப்படி இவங்க இந்த 2 பேர் மேல வச்ச நம்பிக்கை வீண் போகவே இல்ல. டிடெக்டிவ் விளாடிமிர் இருக்காரு பாத்தீங்களா, அவர் இந்த கேஸ்ல இறங்கின உடனே துருவி எக்கச்சக்கமான பேரை மறுபடியும் கேள்விகள் கேட்க ஆரம்பிக்கிறாரு. துருவி விசாரிக்கிறா சும்மாலாம் கிடையாதுங்க. இந்த இன்சிடென்ட் நடந்த சரௌண்டிங்ல இருக்கிற எல்லா வீடுகளையும் ஒரு வீடு விடாம எல்லா வீட்டுகளையும் என்ட்ராய் அங்க இருக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்தையுமே அடுத்தடுத்து கேள்வியை கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆனா என்னதான் இந்த 2 பேரும் இப்ப எல்லாரோட வீட்லயும் போய் துருவி கேள்வி கேட்டாலும் அங்க இருக்கிற எல்லாருமே சொல்ற ஒரே பதில், எங்க இந்த இன்சிடென்ட் நடந்தது நள்ளிரவு டைம், அந்த டைம்ல நாங்க எல்லாருமே நல்லா அசந்து தூங்கிட்டோம். அந்த டைம்ல இப்படி ஒரு இன்சிடென்ட்
நடந்துச்சுன்னு எங்களுக்கு தெரியாதுங்க, அடுத்த நாள் காலைல எந்திரிக்கிறப்பதான் இப்படி ஒரு நடந்துச்சுன்னு எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரே பதில தான் சொல்லியிருக்காங்க. அதுலயும் அந்த பகுதியில வாழ்ந்த எல்லாருமே பார்த்தீங்கன்னா சொந்தக்காரங்களா வாழ்ந்திருந்திருக்கானுங்க. சோ அதனாலேயே ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம எல்லாருமே ஒற்றுமையா ஒரே மாதிரி பதில் சொல்லவே செஞ்சிருக்காங்க. இருந்தாலும் விளாடிமிர் இதை விடுற மாதிரியே தெரியல. நான் கேட்ட கேள்வியை ஒரு தடவை என்ன 10 தடவை 100 தடவை 1000 தடவை கேட்டாலும் 1,00,000 தடவை கேட்டாலும் மறுபடியும் உங்கள்கிட்ட கேட்க தான் செய்வேன். அப்படி கேட்கிறப்ப எப்பயாச்சும் வாய் உளறி உண்மையை சொல்லதானே செய்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாட்கள் ஓடினாலும் பரவாயில்ல, மாதங்கள் ஓடினாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கேள்வி கேட்கிறாரு. அப்படி திரும்ப திரும்ப கேள்வி கேட்கிறப்பதான் சில பேரு ஒரே ஒரு நேம மட்டும் உச்சரிக்கிறாங்க. அதுதான் வசிலி. இந்த ஒரு நேம் கேட்டோன்னே விளாடிமிர் அது என்ன வசூலி, இதையே நீங்க இவ்வளவு நான் சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறப்ப, இல்ல சார் இவன் தான் பாத்தீங்கன்னா உங்க அண்ணனையும் கொண்டுட்டு ஜெயிலுக்கு போயிருக்கான். சோ நீங்க கேட்கறதுனால நாங்க சொல்றோம், மேபி இந்த அளவுக்கு கொலை பண்ற அளவுக்கு தைரியம் வேணும் அப்படின்னா அது இந்த வசூலின்ற ஆளுக்கு தான் சார் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வசூலி அப்படின்ற நேம் உச்சரிக்கிறாங்க. அதை கேட்டதுக்கு அப்புறம் தான் விளாடிமிரும் இன்னொரு டிடெக்டிவும் மேபி இந்த வசூலியை போய் நம்ம ஜெயில விசாரிச்சோம் அப்படின்னா அந்த கேஸ்ல சின்ன லீடு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜெயிலுக்கே போயிட்டு இந்த வசூலிட்ட விசாரிக்கிறதுக்கு முடிவு பண்றாங்க. அப்படி முடிவு பண்றதுல மட்டும் இல்லாம ஜெயிலுக்கே போய் வசூலியை ஆரம்பிக்கிறாங்க. இனிஷியலா வசதியை விசாரிக்கிறப்ப வசதி எந்த பதிலையும் ஒழுங்கா சொல்லவே இல்லை. ஆனாலும் விளாடிமிர் விடுற மாதிரியே தெரியல, வசதியை துருவி விசாரிக்கிறார். அப்படி அவர் விசாரிக்கிறப்ப ஒரு கட்டத்துக்கு மேல வசதி அவனே அறியாம ஒரு விஷயத்த சொல்லவும் செய்யறான். அதுதான் சார் நானும் என் தம்பியும் சேர்ந்துதான் அந்த 7 பேரையும் கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்றான். ஆனா என்னதான் இந்த பதில சொன்னாலும் விளாடிமிரால இந்த பதிலை ஏத்துக்கவே முடியல. ஏன்னா வசதி அவனுடைய தம்பியும் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒல்லியா லீனா சிக்கா இருப்பானுங்க. அப்படி இருக்கிற இவங்களால 15 வயசுடைய 7 பசங்களை அதுவும் ஹெல்த்தியா ஃபிட்டா இருக்கிற 7 பசங்களை எப்படி கொல்ல முடியும் அப்படின்ற டவுட் அவருக்கு வருது. சோ அப்ப இவங்க 2 பேர் மட்டும் அந்த 7 பசங்களை கொல்லல, இன்னும் சில பேர் சேர்ந்துதான் அந்த 7 பசங்களை கொண்டிருக்கானுங்க. ஆனா அதை வசூலி சொல்லாம மறைக்க பாக்குறான் அப்படின்றது விளாடிமிருக்கு நல்லாவே தெரியுது. ஆனா என்னதான் தெரிஞ்சாலும் வசூலியோட வாயில இருந்து அதுக்கு மேல எந்த விதமான பதிலும் வரவும் இல்ல. ஏன் ஈவன் ஒரு வார்த்தை கூட அதுக்கப்புறம் வசூலி பேசவே இல்ல. சோ இதுவே பாத்தீங்கன்னா இந்த கேஸை சால்வ் பண்ண விடாம டைம் டிலே பண்ணிட்டே இருக்கு. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா விளாடிமிருக்கு பிரஷர் அதிகமாயிட்டே இருக்கு, இன்னொரு பக்கம் வசூலியும் வாயை திறக்கவே மாட்டேன்னா. சோ அதனாலேயே புதைக்கப்பட்ட உங்க பசங்களோட உடம்பு மறுபடியும் எடுத்து உடல் குறாய்வு பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசங்களோட பேரண்ட்ஸ்ட போய் கேட்கிறாரு. சோ அப்படி விளாடிமிர் அவங்க பேரண்ட்ஸ்ட போய் கேட்டோன்னே அவங்க பேரண்ட்ஸ்டாலும் கொஞ்சம் கூட யோசிக்காம, சார் நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, எங்களுக்கு தேவை எங்க பசங்களை கொன்றது யாருன்ற நீதி மட்டும் தான் கிடைக்கணும், அதை மட்டும் நீங்க வாங்கி தந்தா போதும் சார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் பெர்மிஷன் கொடுக்குறாங்க. சோ அப்படி கொடுத்தோன்னே அந்த 7 பேரோட கல்லறைகளும் ஓபன் பண்ணப்படுது, மறுபடியும் உடற்குறாய்வும் பண்ணப்படுது. அப்படி பண்ணல வெளிவந்த போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் பாத்தீங்கன்னா விளாடிமிர் மட்டும் இல்ல அந்த பசங்களோட பெற்றோர்ஸையும் சரி ஏன் அந்த ஊர் மக்களையும் பாத்தீங்கன்னா உச்சகட்ட ஷாக்கிங்க்கு உள்ளாக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்த போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ல பாத்தீங்கன்னா அவங்க உடம்புல எந்த விதமான பாய்சனும் இல்ல, எந்த விதமான ஆல்கஹாலும் இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா, அதே மாதிரிதான் இந்த போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்லயும் வந்திருக்கு. ஆனா ஒரே ஒரு விஷயத்தை தவிர எஸ் ஃபர்ஸ்ட் போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ல பாத்தீங்கன்னா உடல்ல ஏற்பட்ட எந்த விதமான காயங்களையும் மென்ஷன் பண்ணவே இல்லை. ஆனா இப்ப பண்ண செகண்ட் போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ல பாத்தீங்கன்னா அவங்க உடம்புல இருந்த காயங்கள் பக்கமா எழுதப்பட்டிருக்கு. சோ இந்த ஒரு விஷயம் விளாடிமிருக்கு செம்ம டவுட்டை கிரியேட் பண்ணுது. அது எப்பறம் உடம்புல இவ்வளவு காயங்கள் இருந்தப்போ ஃபர்ஸ்ட் போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ல இதுல ஒன்ன கூட மென்ஷன் பண்ணல. அப்ப இந்த போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டை ரெடி பண்ணவங்க தான் இந்த கேஸ சம்பந்தப்பட்டிருப்பாங்களா அப்படின்ற ஒரு டவுட்டே அவருக்கு கொடுக்குது. ஆனா என்னதான் கொடுத்தாலும் அவர் ஹாஸ்பிட்டல்ல போய் துருவி விசாரிச்சாலும் விளாடிமிருக்கு எந்த விதமான லீடும் கிடைக்கவே இல்லை. சோ வேற வழியே இல்லை, நம்ம மறுபடியும் வசூலியை விசாரிச்சாதான் இந்த கேஸ் அடுத்த கட்டத்துக்கே மூவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வசூலியே வந்து விசாரிக்கிறாப்ல. அப்படி விசாரிக்கிறப்பதான் ஒரு கட்டத்துக்கு மேல வசூலியே மனம் இறங்கி, சார் இதுக்கு முன்னாடி நானும் என் தம்பியும் சேர்ந்து அந்த 7 பேரையும் கொண்டிருந்தோம் சொல்லியிருந்தேன், ஆனா எங்க 2 பேரை தாண்டி இன்னொருத்தனும் இந்த கொலையில இன்வால்வ் ஆயிருந்தான், அவனுடைய பேர் தான் ஸ்லாவா, அவன் வேற யாரும் கிடையாது சார், என்னுடைய அண்ணன், அவனை கொண்டுட்டு தான் நான் ஜெயிலே வந்து உட்கார்ந்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வசூலி பதில் சொல்றான். சோ இந்த ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா விளாடிமிரை ஓரளவுக்கு கன்வின்ஸ் பண்ணுது. ஏன்னா ஸ்லாவா பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஆள் தடிமனா இருப்பான், அவனால இந்த 7 பசங்களையும் சமாளிக்கிற அளவுக்கு தெம்பு இருந்திருக்கு. சோ அதனால இவங்க 3 பேரும் சேர்ந்து இந்த 7 பேரை கொண்டிருக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறாப்ல. இருந்தாலும் இந்த ஃபர்ஸ்ட் போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ல வந்த டவுட் இருக்கு பாத்தீங்களா, அது மட்டும் விளாடிமிரை விட்டு போகவே இல்லை. சோ அதனாலே டே அண்ட் நைட் அந்த ஃபர்ஸ்ட் போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டை பத்தி யோசிச்சுட்டு இருக்காரு. அப்படி அவர் யோசிச்சுட்டு இருக்கப்பதான் அவருக்கு ஒரு செம்மையான லீடும் கிடைக்குது. எஸ் இனிஷியலா அவர் இந்த போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டை ரெடி பண்ணது ஹாஸ்பிட்டல் தான் நினைச்சிட்டு இருந்தாரு. ஆனா நல்லா யோசிக்க தான் அவருக்கே ஒரு விஷயம் வந்து ஸ்ட்ரைக் ஆகுது. அதுதான் ஏன் இந்த போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டை போலீஸ் பிரஷர் கொடுக்கறனால மாத்தி எழுதிருக்க கூடாது அப்படின்றது. சோ இப்படி விளாடிமிர் யோசிச்சதான் இந்த கேஸோட முக்கிய குற்றவாளியை பிடிக்கிறதுக்கு காரணமாவும் அமைஞ்சிச்சு. எஸ் இந்த கேஸ்ல போலீஸ் யாராவது இன்வால்வ் ஆயிருப்பாங்களா அப்படின்ற கண்ணோட்டத்தோட அடுத்து விளாடிமிர் விசாரணையை தொடங்க ஆரம்பிக்கிறாரு. அப்படி அவர் தொடங்கினதுல ஒரு முக்கியமான குற்றவாளியை கண்டுபிடிக்கிறாரு. அவர் தான் நிக்கோலாய்.
எஸ் இந்த நிக்கோலை அப்படின்ற ஒரு வேற யாரும் கிடையாது, ஒரு சீனியர் போலீஸ் லெப்டினன்ட். இவரோட ரிலேட்டிவ் சில பேர் பாத்தீங்கன்னா கேஸ் நெட்ல இருக்காங்க. சோ அதனாலே அவர் பாத்தீங்கன்னா அடிக்கடி கேஸ் நெட்டுக்கு வந்துட்டு போவாப்ல. சோ அப்படி பாக்குறப்ப இந்த இன்சிடென்ட் நடந்த அன்னைக்கு நிக்கோலை இந்த கேஸ் நெட்டுக்கு வந்திருந்தாப்ல அப்படின்னா கண்டிப்பா அந்த கேஸ்ல அவருக்கு சம்பந்தம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு நிக்கோலையவே டைரக்டா விசாரணைக்கு கூப்பிட்டு விளாடிமிர் விசாரிக்கிறாரு. ஆனா அப்படி விசாரிக்கிறப்ப நிக்கோலை டக்குன்னு சார் அந்த இன்சிடென்ட் நடக்கிற அன்னைக்கு நான் இல்லவே இல்ல, நான் இந்த ஊர்லயே கிடையாது, நான் வேற எங்கேயும் இருந்தேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு பதில சொல்றாப்ல. சோ அந்த இடத்துல பாத்தீங்கன்னா விளாடிமிருக்கு ஒரு சின்ன டவுட் கிரியேட் ஆக ஆரம்பிச்சிருது. ஏன்னா என்னதான் இவர் இந்த மாதிரி பதில் சொன்னாலும் அங்க இருக்கிற லோக்கல் பீப்புள் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க என்ன மாதிரி சொல்லிருக்காங்கன்னா சார் இந்த இன்சிடென்ட் நடந்த அன்னைக்கு நிக்கோலை இங்கதான் இருந்தாப்ல, அதுலயே முக்கியமா அன்னைக்கு நைட்டு அவரோட பிரதர் கூட அந்த ட்ராக் ரூம் மெம்பர்ஸ்ல இருக்கிற ஃபோர்மேன் கூடயும் சேர்ந்து சரக்கு வேற அடிச்சிட்டு இருந்தாப்ல சார் அப்படின்னு சொல்லிட்டு லோக்கல் பீப்புள் விளாடிமிர் சொல்லிருக்காங்க. சோ லோக்கல் பீப்புள் இப்படி சொல்றப்ப இவர் எதுக்கு அந்த உண்மையை மாத்தி நான் இங்க இல்ல அப்படின்ற ஒரு பதில சொல்லணும் அப்படின்றதான் விளாடிமிருக்கு இங்க இருக்கிற ஒரு மிகப்பெரிய டவுட்டா இருக்கு. சோ இந்த டவுட் வந்த உடனே நிக்கோலை கூட அன்னைக்கு உட்கார்ந்து சரக்கு அடிச்ச 2 பேர் இருக்காங்க பாத்தீங்கன்னா, அதாவது நிக்கோலையோட பிரதர் அண்ட் அந்த ஃபோர்மேன் இருக்காப்ல பாத்தீங்கன்னா, அவங்களையும் கூப்பிட்டு தனித்தனியா விசாரிக்கிறாரு. ஆனா அப்படி விசாரிக்கிறப்ப அவங்க 2 பேர் வாயில இருந்து எதுவுமே வர்ற மாதிரி தெரியல. சோ கிட்டத்தட்ட இந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா மொத்தம் 6 பேரை விளாடிமிர் விசாரிச்சுட்டாப்ல. அதாவது ஃபர்ஸ்ட் விசாரிச்ச வசீலி இருக்காம வசீலி அவனோட ஒரு பிரதர் அண்ட் இறந்து போன ஒரு பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸ் இன்வால்வ் இருக்க ஒருத்தர் அண்ட் அதுக்கடுத்து இப்ப நிக்கோலையோட சரக்கு அடிச்ச 2 பேர் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 6 பேர் இந்த கேஸ்ல இன்வால்வ் இருக்காங்க அப்படின்றத விளாடிமிர் கண்டுபிடிச்சிட்டாரு. சோ இந்த 6 பேரை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இந்த கேஸ் இன்னமும் டீப்பா விசாரிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் டீப்பா இந்த கேஸை எடுத்துட்டு போறப்பதான் 7ஆவதா ஒருத்தரோட நேம் வெளியே வருது. அந்த நேம் தான் பியோட்டர். சோ இந்த பியோட்டர் அப்படின்ற நேம் அடிபட்ட உடனே இந்த பியோட்டர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு போய் விசாரிச்சு பாக்குறப்பதான் இந்த பியோட்டர் ஆல்ரெடி இறந்து போயிட்டான் அப்படின்றத விளாடிமிர் தெரிஞ்சுக்கிறாரு. அதாவது இந்த கேஸ்ல இன்வால்வ் இருக்க 7 பேர்ல 2 பேர் இறந்து போயிருக்காங்க அப்படின்றத விளாடிமிர் தெரிஞ்சுக்கிறாரு. சோ அப்ப கண்டிப்பா ஏதோ ஒரு பெரிய விஷயம் அன்னைக்கு நைட்டு நடந்திருக்கு. அது இந்த 7 பேருக்குள்ளதான் சம்பந்தப்பட்டு நடந்திருக்கு. ஆனா அது என்னன்றது நம்மளால தெரிஞ்சுக்கவே முடியல. இப்ப என்னதான்டா பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் டீப்பா இந்த கேஸ் இன்வெஸ்டிகேட் பண்றப்பதான் இந்த கேஸ் இன்வால்வ் இருக்க ஃபோர்மேன் இருக்காப்ல பாத்தீங்களா, அவர் ஒரு ஸ்டேஜுக்கு மேல உண்மை இதுக்கு மேல மறைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட் இதுதான் சார் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாவே வந்து அன்னைக்கு நைட்டு நடந்ததை ஒண்ணு விடாம விளாடிமிர் சொல்றாரு. சார் அன்னைக்கு சாயந்தரம்ல நாங்க மொத்தம் 7 பேர் வந்து சரக்கு அடிச்சிட்டு இருந்தோம். அதாவது நிக்கோலை அவரோட பிரதர் ஃபோர்மேன் நானு வசீலியோட 2 பிரதர் அண்ட் பியோட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க 7 பேர் உட்காந்து சரக்கு அடிச்சிட்டு இருந்தோம். ஆனா எங்கிட்ட இருந்த மொத்த சரக்கே பாத்தீங்கன்னா 3 லிட்டர் தான் இருந்துச்சு. அந்த 3 லிட்டர் 7 பேருக்கு சுத்தமா பத்தவே இல்ல. கடைசியில அந்த சரக்கும் தீந்து போச்சு. அதனாலே நாங்க செம்ம கடுப்பாயிட்டோம். என்னடா இப்பதான் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சோம், அதுவும் சரக்கு தீந்து போயிடுச்சு, நீ எங்கடா போய் சரக்கு வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல எங்கேயாச்சும் போய் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறப்பதான் எங்களுக்கே தெரிஞ்சு அதுக்குள்ளே நைட் ஆயிடுச்சு அப்படின்றது. அது நைட் ஆயிடுச்சு அப்படின்னா சும்மாலாம் இல்ல, கடை அடிக்கிற டைமும் வந்துருச்சு. சோ இந்த டைம்ல போயிட்டு பக்கத்துல இருக்கிற கடைக்கு போனாலுமே அங்க கடை அடைச்சிருப்பானுங்க, அங்க போய் கேட்டா சரக்கு கொடுக்கவும் மாட்டானுங்க அப்படின்றது எங்களுக்கு நல்லாவே தெரியுது. சோ அதனாலே என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறப்ப பக்கத்துல இருக்கிற கேசனட் ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கிற குட்ஸ் ஏரியாக்கு நம்ம போனோம் அப்படின்னா அங்க இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் காசை கொடுத்து சமாளிச்சு அப்படின்னா குட்ஸ்ல இருக்கிற சரக்கு கொஞ்சம் நம்மளுக்கு கொடுப்பாப்ல, அதை வச்சு நம்ம சரக்கு அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க 7 பேருமே அந்த கேசனட் ரயில்வே ஸ்டேஷன் இருக்கிற குட்ஸ் ஏரியாக்கு போனோம். ஆனா அங்க போய் பார்த்தா அன்னைக்கு நாள்லன்னு பார்த்து பெருசா குட்ஸும் வரல, அந்த குட்ஸ் ஏத்தி விடுறதுக்குன்னு ஆளே அங்க இல்ல. சோ அது எங்களுக்கு உச்சக்கட்ட கடுப்பை கிரியேட் பண்ணுச்சு. ஏன்னா அந்த டைம்ல நாங்க எப்படியாச்சும் சரக்கு அடிச்சு ஆகணும் அப்படின்ற வெறியில இருந்தோம். சோ அந்த டைம்ல என்னதான்டா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு உச்சக்கட்ட கோபத்துல திரும்பி பாக்குறப்பதான் தூரத்துல 7-15 வயசு மிக்க பசங்க அவங்களோட ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டு டென்ஷன்ல நின்றுட்டு இருந்தாங்க. சோ அவங்க பாக்குறப்ப கொஞ்சம் எங்க வேற இருக்காங்க, மேபி இவங்களும் சரக்கு அடிக்கிற பழக்கம் இருக்கலாம். அப்படி இருந்துச்சு அப்படின்னா பக்கத்துல எங்க சரக்கு கிடைக்கும்ன்றது எங்களுக்கு தெரியும். சோ அவங்க போய் விசாரிச்சு அப்படின்னா சரக்கு கிடைக்கிற ஏரியா தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க போய் அவங்க கடை எங்க இருக்குன்னு சொல்லிட்டு கேசுவலாதான் கேள்வி கேட்டோம். ஆனா நாங்க சரக்கு எடுத்தனால அந்த கேட்ட விதம் வேற மாதிரி தெரிஞ்சா அப்படின்னு தெரியல. அந்த 7 பேர் எங்கிட்ட பதில் சொல்லாம தள்ளி போக ஆரம்பிச்சாங்க. அதனாலே நாங்க செம்ம கடை போய் மறுபடியும் கேள்வி கேட்டோம். சோ இப்படி கேள்வி கேட்டதே பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல நார்மலா பேச ஆரம்பிச்ச இந்த ஒரு விஷயமே டைம் போக போக வாக்குவாதமா மாற ஆரம்பிச்சு. இப்படி வாக்குவாதமா மாறினது அடுத்த கணமே பாத்தீங்கன்னா சண்டையாவும் மாற ஆரம்பிக்குது. இந்த சண்டையை பார்த்த உடனே அந்த 7 சின்ன பசங்கள்ல இருந்த ஒரு பையன் வேமா முன்னாடி வந்து எதுக்கு சார் சண்டைலாம் வேணாம் சார், நாங்க தனியா போயிடும் சார் அப்படின்னு சொல்லிட்டு விலைக்கு விடுறதுக்கு வர்றான். அப்படி விலைக்கு விட வந்து அவனை நிக்கோலை போதையில இருந்தனாலே சத்துன்னு ஒரு அடியை போட்டுறாப்புல. அப்படி அடிச்சு அடி பயங்கரமா விழுந்தனால அந்த சின்ன பையன் அங்கேயே சுருண்டு விழுந்து அப்படியே இறந்துடுறான். அதை பார்த்த உடனே மிச்சம் இருந்த 6 பசங்களுமே பயந்துடுறானுங்க. அந்த பயத்துல என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம அங்கிருந்து குடுன்னு ஓட ஆரம்பிக்கிறானுங்க. அப்படி ஓடுறத பார்த்த உடனே நிக்கோலை அவர் கையில இருந்த கன் எடுத்து இங்க பார் பசங்களா, இதுக்கு மேல நீங்க ஓடுனீங்க அப்படின்னா யோசிக்காம கண்ணு வச்சவங்க எல்லாருமே சுற்றுவேன், ஒழுங்கு மரியாதை அங்கேயே நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டினாப்ல. அப்படி மிரட்டினோடனே அந்த 6 பேரும் வேற வழியே இல்லாம உயிருக்கு பயந்து அதே இடத்துல நிக்கிறானுங்க. அப்படி அந்த 6 சின்ன பசங்களும் இருள் அடிச்ச மாதிரி பதற்றத்துல அதே இடத்துல நின்றுட்டு இருக்கிற அந்த சமயத்துல நிக்கோலையே சைட்ல இருக்கிற அந்த 6 கூட்டாளிகளான எங்களை பார்த்து, என்னடா அந்த 6 சின்ன பசங்க மாதிரி நீங்களும் இப்படி உறைஞ்சு போய் நின்றுட்டு இருக்கீங்க, கீழே பாத்தீங்களா ஒருத்தன் செத்து போய் கிடைக்கான்,
இப்படி செத்து போன ஒருத்தனுக்கு ஐ விட்னஸ் அந்த 6 பேர் இருக்கானுங்க. இந்த இடத்துல நான் மட்டும் இவன் அடிச்சு கொள்ளல, அது கூட சேர்த்து நீங்களும் தான் சேர்ந்து 2 கொண்டிருக்கீங்க. சோ இது கேஸா மாறுச்சு அப்படின்னா நான் மட்டும் மாட்ட மாட்டேன், என் கூட சேர்ந்து நீங்களும் மாட்ட தான் செய்வீங்க. இதுல இருந்து நம்ம தப்பிக்கணும் அப்படின்னா அதுக்கு இருக்கிற ஒரே வழி இந்த ஐ விட்னஸ் எல்லாத்தையும் அழிக்கிறது மட்டும்தான். சோ இந்த ஐ விட்னஸ் அழிக்க போறீங்களா இல்ல என் கூட சேர்ந்து நீங்களும் ஜெயிலுக்கு போக போறீங்களா அப்படின்றத நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. ஐ விட்னஸ் அழிக்கணும் அப்படின்னா கையில கிடைக்கிற ஆயுதத்தை எடுத்துட்டு முன்னாடி போய் அந்த 6 ஐ விட்னஸ் அழிங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நிக்கோலை சொன்னாப்ல. அப்படி சொன்ன உடனே எங்களுக்கும் வேற வழியே இல்ல, நாங்களும் இந்த கேஸ்ல மாட்டிட்டு ஜெயிலுக்குள்ள போறதுக்கு விருப்பமும் இல்ல. சோ அதனால எங்க கையில கிடைக்கிற ஆயுதங்களை எடுத்து போய் அந்த 6 பேரையும் அடிச்சே கொண்டுட்டோம். அப்படி கொண்டு போட்டதுக்கு அப்புறம் அவங்களை எங்கேயே போட்டு போனாலும் நாங்க மாட்டிக்கிறோம் அப்படின்றதுனால எவிடன்ஸ் எப்படி எரேஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சோம். அப்படி யோசிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த 7 படியை கொண்டு போய் பேசாம ரயில்வே ட்ராக்ல நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா நள்ளிரவு 1:30 மணிக்கு ஒரு ட்ரெயின் வரும். இந்த ட்ரெயின் வந்துச்சு அப்படின்னா இந்த 7 பாடி மேலே ஏத்திரும். அப்படி ஏத்திருச்சு அப்படின்னா இந்த 7 பேருமே ட்ரெயின்ல அடிபட்டு இறந்த மாதிரியே செட் ஆயிரும். அப்படி இறந்ததுக்கு அப்புறம் அடுத்த நாள் காலையில எப்படினாலும் இதை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பிடுவாங்க. போஸ்ட்மார்ட்டத்துக்கு போனதுக்கு அப்புறம் அங்க இருக்கிற டாக்டரை எப்படியாச்சும் நான் பேசி சமாளிச்சு ப்ரெஷரை கொடுத்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டே மாத்தி எழுதி வாங்கிடுவேன். அப்படி வாங்கிட்டேன் அப்படின்னா நாம 7 பேரும் கேஸ்ல மாட்ட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நிக்கோலை சொன்னாப்ல. சோ அதனாலே நாங்க எல்லாருமே சேர்ந்து அந்த 7 பேரோட பாடி எடுத்து போய் அந்த ரயில்வே ட்ராக்ல நாங்க வைக்கவும் செஞ்சோம். அதுவும் ஆள் நடமாட்டம் இல்லாத ஏரியானால நாங்க வச்சதை யாரும் பார்க்கவும் இல்ல. அது மட்டும் இல்லாம 1:30 மணி அதுக்கு டைம் இருந்தனாலே நாங்க அந்த பாடியை வச்சுட்டு வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆயிட்டோம். அப்படி ரிட்டர்ன் ஆனதுக்கு அப்புறம் நாங்க எதிர்பார்த்த மாதிரி எல்லாமே நடந்துச்சு சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோர்மேன் எல்லா உண்மையுமே விளாடிமிர் சொல்லிடுறாப்ல. ஸோ இப்படி விளாடிமிர் இதை ரெக்கார்ட் பண்ணி முடிச்சுன்னா 1995 வருஷம் கோர்ட்டில் போய் சப்மிட்டும் பண்ணுறாரு. அதுக்கடுத்து 7 மாதம் கோர்ட்டில் ட்ரையலும் நடக்குது. ஃபைனலாக ஜட்ஜ்மெண்ட் டேவோ வருது. அன்னைக்கு டேல கோர்ட் ஃபுல்லாக நிரம்பி வழியுது. எஸ் இந்த கேஸுக்கு என்ன தீர்ப்பு கொடுக்க போகிறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிற லோக்கல்ஸ்லேருந்து ரிப்போர்ட்டர்ஸ்லேருந்து டிவி மீடியாஸ்லேருந்து விக்டிமோட பேரண்ட்ஸ் வரைக்கும் எல்லாம் எதிர்நோக்கி காத்துட்டு இருக்காங்க. ஜட்ஜும் தீர்ப்பை படிக்கிறாரு. அது 1 நிமிஷம் 2 நிமிஷம் இல்லைங்க, கிட்டத்தட்ட 1.5 மணி நேரத்துக்கு மேலே தீர்ப்பை படிக்கிறாரு. அந்த தீர்ப்பில் இந்த கேஸில் குற்றவாளின்னு நிரூபிக்கப்பட்ட 7 பேருக்கும் உச்சபட்ச தண்டனை கொடுக்கிறாரு, அதாவது மரண தண்டனையும் கொடுக்கிறாரு. சோ இந்த ஒரு தீர்ப்பை கேட்டதும் அந்த விக்டிமோட பேரண்ட்ஸ் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க கண்ணீர் விட்டு அழவும் செய்யறாங்க. ஆனா இப்படி கொடுக்கப்பட்ட இந்த தீர்ப்பு பாத்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு நிலைச்சு நிக்கலாம் இல்ல. எஸ் அந்த டைம்ல ரஷ்யா பாத்தீங்கன்னா யூரோப்பியன் கவுன்சில்ல சேர்றதுக்கு எய்ம் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படி இவங்க யூரோப்பியன் கவுன்சில்ல சேரணும்னா அதுல இருக்க ஒரு முக்கியமான விஷயமே யூரோப்பியன் கவுன்சிலோட லாவோட ஹியூமன் ரைட்ஸ் ஸ்டாண்டர்ட்ஸோடையும் ரஷ்யாவோட லாவும் ஹியூமன் ரைட்ஸ் ஸ்டாண்டர்ட்ஸும் ஒத்து போகணும். அப்படி இருந்தா மட்டும் தான் யூரோப்பியன் கவுன்சில ரஷ்யா ஜாயின் பண்ணவே முடியும். சோ அதனாலே ரஷ்யா சில சட்டத்திட்டங்களை மாற்றி எழுத வேண்டிய கட்டாயத்தில் இருந்துச்சு. அப்படி மாற்றி எழுதின ஒரு சட்டத்திட்டம் தான் கேபிட்டல் பனிஷ்மெண்ட் அபாலிஷ் பண்றது, அதாவது மரண தண்டனையை நீக்கிறது. சோ இந்த ஒரு பொலிட்டிக்கல் சேஞ்சினாலே ரஷ்யால மரண தண்டனை நீக்கவும் செய்யறாங்க. அப்படி இவங்க நீக்கின உடனே மே 31 1996 வருஷம் இந்த கேஸ்ல குற்றவாளியா நிரூபிக்கப்பட்டவங்க இருப்பாங்க பாத்தீங்கன்னா, அவங்க சுப்ரீம் கோர்ட்ல மேல்முறையீடும் பண்றாங்க. அப்படி பண்றதோட மட்டும் இல்லாம அவங்களுடைய பணபலம் அதிகார பலத்தை வச்சு அவங்களுடைய தண்டனையும் கம்மி பண்றாங்க. தண்டனையை கம்மி பண்ணா கூட பரவாயில்லையே, சில மாதங்களே ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகவும் செய்யறாங்க. சோ இந்த ஒரு விஷயம் அந்த இறந்து போன 7 பேரோட அம்மா அப்பாவுக்கு பெரும் வலியை கொடுக்குது. இப்படி இவங்க இந்த வேதனையில இருக்கும்போது இந்த வேதனை இன்னும் கொஞ்சம் அதிகமாக்குற மாதிரி அந்த குற்றவாளிகள் வெளியில வந்தோடனே யார் யாருன்னா அவங்களுக்கு எதிராக சாட்சி சொன்னாங்களோ அவங்க எல்லாரையும் ஒட்டு மொத்தமா அழிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதாவது இவங்களுக்கு எதிராக சாட்சி சொன்ன எல்லாரையும் தடையமே தெரியாம கொன்று அழிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. அழிக்கிறதோட மட்டும் இல்லாம அடுத்து இந்த கேஸ் கோர்ட்டுக்கு வந்தா நம்மள குற்றவாளினே சொல்லக்கூடாதா அப்படின்ற அளவுக்கு ஒரு சிச்சுவேஷனை உருவாக்குறாங்க. இப்படி தன்னுடைய மகன்களை இழந்து அவங்களுக்கு நீதியும் கிடைக்காம இவங்களுக்கு ஆதரவா சாட்சி சொல்ல வந்தவங்களே கொன்றதுனாலேயே இந்த 7 பேரோட பேரண்ட்ஸ் உச்சகட்ட டிப்ரெஷனுக்கு போறாங்க. ஆனா என்னதான் டிப்ரெஷனுக்கு போனாலும் இறந்த நம்முடைய 7 மகன்களுக்கும் நீதி கிடைச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே பிடிவாதமா இருக்காங்க. அதனாலே அடுத்தடுத்து அவங்களால முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு ஹையர் ஆபீசர்ஸ் சந்திக்க முடியுமோ அவ்வளவு ஹையர் ஆபீசர்ஸ் சந்திக்கிறாங்க. எவ்வளவு பெட்டர் லெட்டர் கொடுக்க முடியுமோ அவ்வளவு பெட்டர் லெட்டரையும் கொடுத்தும் பாக்குறாங்க. ஆனா என்னதான் இவங்க இவ்வளவு முயற்சிகள் மேற்கொண்டாலும் அந்த முயற்சியில எல்லாம் ஃபெயிலியரே தான் போய் முடியதை தவிர சக்சஸ் ஆகவே இல்லை. அன்டில் பிப்ரவரி மாசம் 1997 வருஷம் வரைக்கும். எஸ் அந்த டைம்ல ப்ரோசிக்யூட்டர் ஆஃப் ஜெனரல் ஆபீஸ் இவங்க கொடுத்த மேல்முறையீடை ஏத்துக்கவும் செய்து ஏத்துக்கிறதோட மட்டும் இல்லாம சர்க்கம்ஸ்டான்சஸ் நாட் ஃபுல்லி இன்வெஸ்டிகேட்டட் அப்படின்ற லீகல் பேனர்ல இந்த கேஸை ரீஓபன் பண்ண சொல்லி ஆர்டரும் போட்டுறாங்க. சோ அப்படி அவங்க ஆர்டர் போட்டனாலே அடுத்த 4 வருஷத்துல 3 தடவை அந்த பசங்களோட பாடி தோண்டி எடுக்கவும் படுது. 5 ஃபோரன்சிக் எக்ஸ்பர்ட் அந்த பாடியை ரிவ்யூ பண்ணவும் செய்யறாங்க. 100க்கும் மேற்பட்ட விட்னஸ் விசாரிக்கவும் பண்றாங்க. இதுக்கு முன்னாடி விசாரிச்ச விளாடிமிரோட ரிப்போர்ட்டை ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிறாங்க. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஆயிரக்கணக்கான ஓல்டு பேப்பர் ரிப்போர்ட்ஸ் அலசி ஆராய்ந்து கடைசியில ஒரு ரிப்போர்ட்டையும் சப்மிட் பண்றாங்க. அப்படி இவங்க இந்த ரிப்போர்ட்டை சப்மிட் பண்றப்ப இந்த கொலையோட முக்கிய குற்றவாளியான நிக்கோலை இருக்காரு பாத்தீங்களா, அவர் என்ன பொசிஷன்ல இருந்தார் தெரியுமா? முனிசிபல் டெபுட்டியா இருந்திருக்காப்ல, அதாவது அரசியல்ல ஒரு முக்கிய புள்ளியா இருந்திருக்காப்ல. ஆனா என்னதான் அவர் அரசியல்ல ஒரு முக்கிய புள்ளியா இருந்தாலும் 2001 வருஷம் இவங்க சப்மிட் பண்ண அந்த ஒரு ரிப்போர்ட்டுக்கு ரிபப்ளிக் ஆஃப் கக்கேசியாவோட சுப்ரீம் கோர்ட் ஒரு ஜட்ஜ்மெண்ட்டும் தராங்க.
அந்த ஜட்ஜ்மெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த 7 பேர்ல முக்கிய குற்றவாளியே நிக்கோலை தான். இவருக்கு நாங்க 10 வருடம் சிறை தண்டனை தரோம், மற்ற குற்றவாளிகள் எல்லாருக்கும் 7 வருட சிறை தண்டனை தரோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜட்ஜ்மெண்ட படிக்கவும் செஞ்சாங்க. ஆனா இந்த ஜெயில் பீரியட் பாத்தீங்கன்னா சிலதுல நிக்கோலைக்கு 15 வருஷமும் மற்ற குற்றவாளிகளுக்கு 10 வருஷமும் சொல்றாங்க. ஆனா எது எப்படி உங்களுக்கு சிறை தண்டனை கிடைச்சிச்சு அப்படின்றது மட்டும் நிதர்சனமான உண்மை. ஆனா என்னதான் அந்த குற்றவாளிகளுக்கு நீதிமன்றம் தண்டனை வழங்கினாலும் இந்த நீதி அந்த கொலை செய்யப்பட்ட அந்த 7 பசங்களோட பெற்றோர் ஏத்துக்கிட்டாங்களான்னு கேட்டா அதுதான் கிடையாது. ஏன்னா இவங்க பண்ண கிரைமுக்கு இது உரித்தான தண்டனையான்னு கேட்டா அது கிடையாது இல்லையா? சோ அதனாலே அவங்க பேரண்ட்ஸ் அக்செப்ட் பண்ண மறுத்துட்டாங்க. இப்படிதான் 1989ல மர்மமாக ஆரம்பிச்ச இந்த கேஸ் 2001வது வருஷம் முடியவும் செஞ்சுச்சு. ஆனா என்னதான் 2001ல இந்த கேஸ் முடிஞ்சாலும் இன்னைக்கு வரைக்கும் இந்த கேஸ் தான் ரஷ்யாவோட ஒரு மிகப்பெரிய ரெஃபரன்ஸ் கேஸாவே காட்டப்படுது. அதாவது பாதிக்கப்பட்டவன் எவ்வளவு நலிவடைந்தவனா இருந்தாலும், அவனை பாதிச்சவன் எவ்வளவு ஹையர்ல இருந்தாலும் அவனுக்கு நீதி கிடைக்கிறது வேணா தாமதப்படுமே தவிர, ஆனா கட்டாயம் அவனுக்கு நீதி கிடைச்சே தீரும் அப்படின்றதுக்கு இந்த ஒரு கேஸ் தான் ரெஃபரன்ஸா இன்னைக்கு வரைக்கும் ரஷ்யா காட்டிட்டு இருக்காங்க. இந்த கேஸை பத்தின உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். பாய்.